Traders. நான் திவ்யா, பார்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ்டி ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது XAUSD ப்ரீ கோல்டு அனலைசிஸ். மிடில் ஈஸ்ட்ல ஆல்ரெடி வார் டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு, எஸ்பெஷலி பிட்வீன் ஈரான் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். போத் வந்து இந்த ஏரியால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி செகண்ட் வந்து ஏதோ ஒரு நியூஸ் வந்துட்டே தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஈரான்ல வந்து ஒரு பிக் ஹெட் பர்சன், அதாவது ஒரு முக்கியமான ஒரு பர்சனை வந்து வார்ல பாம்பு போட்டதுல வந்து அஃபெக்ட் ஆகி டெத் ஆனதா ஒரு இம்பாக்ட் நியூஸ் இருக்கு. பட் அது இன்னும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. சப்போஸ் அது கன்ஃபர்மேஷன் ஆனா இன்னும் வந்து ஹை நியூஸஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கு. இது இப்ப நம்ம கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது இந்த வார் டென்ஷன் கோல்டு எவ்வளவு தூரம் இம்பாக்ட் பண்ணும்? மண்டே மார்க்கெட் சப்போஸ் வந்து கோல்டு வந்து கேப் பாக்குறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமா இருக்கு. ஃபண்டமெண்டலா பாத்தீங்கன்னா, ஏன் கோல்டு ரியாக்ட் ஆகும் வார் வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டுன்றது வந்து ஒரு நார்மல் கமாடிட்டி இல்ல. இட் இஸ் அ சேஃப் ஹேவன் அசெட். ஒரு வார் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆனாலும், இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபால் ஆகும் போதும், இல்ல இன்வெஸ்டர்ஸ்குள்ள ஃபியர் இருக்கும் போதும், மணி ஏதாவது வந்து இஷ்யூஸ் ஆகி ஷிஃப்ட் ஆகும் போதும் வந்து கோல்டு வந்து யூஸ்வலாவே ஹெவனுக்கு போறதும் ஹை பாசிபிள்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ வந்து இஃப் வந்து யூரான் யூஎஸ் கான்ஃபிளிக்ஸ் வந்து எஸ்பெஷலி வந்து ஆயில வந்து சப்ளை ரூட்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆனா இன்ஃபிளேஷன் ஃபியர் இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆனா கோல்டோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சிம்பிள் லாஜிக் தான். ஃபியர் ஈக்குவல் டு கோல்டு கோயிங் டு அப். ஸோ வந்து அப்போ வந்து நம்மளோட டார்கெட் என்ன, நம்மளோட சைடு என்ன நம்ம பார்க்க போறோம் கோல்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி பை சைடு தான் நம்ம வந்து இந்த வீக் ஃபுல்லாவே இருக்க போறோம். ஸோ டெக்னிக்கலா பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீ மார்க்கெட்ல ஃப்ரைடே மார்க்கெட்லயே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன், நெக்ஸ்ட் வந்து புல் பேக் வந்து நமக்கு மேலதான் இருக்கு இல்லையா? இந்த புல் பேக்கை பிரேக் பண்றதுக்கு மார்க்கெட் வந்துதான் ஆகணும். ஒன்ஸ் வந்து புல் பேக்கை பிரேக் பண்ணணும் இல்லையா? ஸோ வந்து நமக்கு ஹையை வந்து கன்ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் வந்துட்டு தான் இருக்கு. ஒரு ட்ரெண்ட் லைனும் வந்து மைல்டா வந்து நமக்கு ஓகே ஆகி போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நம்மளோட சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டுல பை பொசிஷன் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்றேன். ஸோ பை எங்க எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, above 5293 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 5257, டார்கெட் 5329. இதான் என்னோட பை சைடுக்கான பொசிஷன்ஸ். இது சப்போஸ் நீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மண்டே மார்க்கெட்ல நீங்க அனலைஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரேட் எடுத்துக்கோங்க. பிகாஸ் வந்து எவ்ரி செகண்ட் வந்து கோல்டோட பொசிஷன்ஸ் வந்து முடிஞ்சு ரன்னிங்ல இருக்கு. ஏன்னா நாங்க இது வந்து ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோசிங் வச்சுதானே நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்கி மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. அனலைசிஸ்ல ப்ராப்பரா வந்து ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷனோ இல்ல ஒரு ஐஆர்ஐ இல்ல ஒரு புல் பேக் கன்ஃபர்மேஷனோ இல்லாம ட்ரேட் எடுக்காதீங்க. அது கொஞ்சம் வந்து இந்த வார் டென்ஷன்ஸ்ல நமக்கு ரிஸ்கியா இருக்கும். பட் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வார் டென்ஷன்ஸ் வார் இஷ்யூஸ் இருக்கும்போது தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் எடுக்காதீங்க. பிகாஸ் ஆல் டைம் ஹைல தானே இருக்கு, நம்ம வந்து செல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லேக்ஸ்ல க்ரோஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றேன். நானு என்னால மெயின்டைன் பண்ண முடியும், இன்னும் ஒரு 1000 பாயிண்ட் ஏறினாலும் நான் அதுக்கான அமௌண்ட்டை போட்டு நான் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னாலும் கோல்டுக்குன்னு ஒரு ஹை ப்ரெடிக்ஷனே கிடையாதுங்க. ஸோ கோல்டு எவ்வளவு தூரம் வேணாலும் ஹை ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கு. ஸோ நீங்க தயவு செய்து செல் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். செல்லுக்கும் நான் சொல்றேன், செல்லுக்கு வந்து பொசிஷன் பாத்தீங்கன்னா வீக்னஸ் 5257க்கு கீழே வந்து செல்லுக்கான ஸ்ட்ராங் செல் போனா அதுக்கு கீழே தான் போகும். நீங்க ஸ்டாப் லாஸ் அபோவ் வந்து 5293 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. டார்கெட் வந்து நீங்க ட்ரைலிங் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆல்மோஸ்ட் இது செல்லிங்ல உங்களுக்கு மூவ்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து நான் செல் சைடே ப்ரிஃபர் பண்ணல, நான் பை சைட் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து ட்ரேட் விடுங்க. ட்ரேட் எடுக்கும் போது வித்தவுட் ஸ்டாப் லாஸ் தயவு செய்து ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, மார்க்கெட் கம்பல்சரி புல்லிஷ் தான் ஆகும்.
ஸோ நியூஸை வந்து கண்டினியூஸா பார்த்துக்கோங்க. நியூஸ் டைம்ல வந்து லிவரேஜ் வந்து இன்க்ரீஸா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சில புரோக்கர்ஸ்ல மெயில் வந்திருக்கு, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு லிவரேஜ். பிளஸ் வந்து சில புரோக்கர்ஸ் வந்து 1:1200 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து 1:900க்கும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்து ட்ரேட் எடுங்க. ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து வாலிடேஷன் அதிகமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் எடுங்க. ரிமெம்பர், மார்க்கெட் எமோஷனல்ல ட்ரேட் பண்ணக்கூடாது. பிளான் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ ட்ரேடர்ஸ் ஓவரால் பயர்ஸ் இப்போ புல்லிஷ் சைடு தான். பிகாஸ் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் நம்ம ஜாப் என்னன்னா ப்ரெடிக்ஷன் பண்றது மட்டும் இல்ல, ரியாக்ட் பண்ணாதான். நம்ம சார்ட்டை கன்ஃபார்ம் பண்ணாம ட்ரேட் எடுக்காம இருக்கிறது ரொம்ப சேஃபஸ்ட் மெத்தட். ஸோ தேங்க்யூ. இன் கேஸ் ஆஃப் எனி டவுட்ஸ் தாராளமா நீங்க கமெண்ட்லயே தெரிவிக்கலாம்.